சொல்றதே இல்ல. எப்பவுமே சொல்லக்கூடாது. நாம சொல்றது அல்லாஹ்ட்ட மட்டும்தான் சொல்லணும். கஷ்டத்தை கொடுத்தவன் தான் கஷ்டத்தை நீக்கணும். கஷ்டத்தை கொடுத்தவன் அவன், வேற யாரு நீக்க முடியும்? கொடுத்தவனால் நீக்க முடியும். இன்னொரு பக்கம் எங்கிட்ட சொல்லுன்னு சொல்றான் அவன். உன் பிரச்சனை எங்கிட்ட கூறு, நான் கேட்டுக்கிறேங்கிறான். நீ சொன்ன நான் காது கொடுத்து கேட்பேங்கிறான். நான் உன் பக்கத்தில் இருக்கேங்கிறான். இதா சால கண்ணி அல்லாஹ் சொல்றான், என் அடியார்கள் உங்களிடத்தில் என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், இன்னி கரீப், நான் பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லுங்க. நபி பெருமானாரை கூப்பிட்டு அல்லாஹ் சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் அடியார்கள் என்னை பற்றி தங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்க சொல்லுங்க நான் பக்கத்தில் இருக்கிறேன் சொல்லுங்கள். உஜீபு தாவத்தா, பிரச்சனை வந்தா என்ன கூப்பிடட்டும், நான் பதில் கொடுக்கிறேன். திருக்குறான்ல பேசுறான். நம்ம அவனை விட்டுட்டு எல்லார்ட்டையும் போய் பிரச்சனை சொல்லிட்டு இருக்கோம். அப்படி ஆகி போனேன், இப்படி ஆகி போனேன், நாட்டை அப்படி ஆச்சு. யார்கிட்ட சொல்லணும்? யாராவது பெரியவங்கள்ட்ட சொல்லலாம். நமக்காக துவா செய்யறவங்க, பெற்றோர்கள்ட்ட சொல்லலாம். அதை விட்டுட்டு ஊரெல்லாம் சொல்லக்கூடிய மனநிலை மாத்திக்கிறணும். யாரும் நம்ம பிரச்சனையை கேட்டு தீர்க்கிறதுக்கெல்லாம் இல்லை. உலமாக்கள்கிட்ட சொல்லுங்க, துவா செய்வாங்க. ஷேகுமார்கள்ட்ட சொல்லுங்க, அந்த பிரச்சனையை மாத்தி அமைக்க வழி சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு மக்கள்கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஏன் தெரியுமா? சில பேர் உங்கள்கிட்ட கேட்கவே மாட்டாங்க காதை கொடுத்து. சில பேர் கேட்பாங்க, உள்ளத்தால சந்தோஷப்படுவாங்க. நல்ல வசமால மாட்டிருக்கான் போல தெரியுது, இன்னும் மாட்டணும் அப்படி நினைக்கிற மனோபாவம் உள்ள மனிதர்கள் மண்ணில் வாழும் காலம் இது. என் பிரச்சனையை கேட்டு தீர்வு சொல்பவர்கள் இல்லை, மகிழ்ச்சி பெறுகிற மக்கள். அல்லாஹ் சொன்னா, என்ன சொல்லு நீ, நான் பக்கத்தில் இருக்கிறேன். எவ்வளவு அழகான வார்த்தை. ஒய்தா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜிபு தாவத்தத்தா, என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நாயகமே சொல்லுங்கள், நான் பக்கத்தில் இருக்கிறேன் சொல்லுங்கள். இதை விட என்ன வேணும்? என் பக்கத்தில் இருக்கிறான் என் ரப்பு. உஜீபு தாவத்தத்தா, கூப்பிட சொல்லுங்க, நான் பதில் சொல்லிடுறேங்கிறான். கூப்பிடட்டும், என்ன அவனை மட்டும்தானே கூப்பிடுறது இல்ல, கூப்பிடட்டும், நான் பதில் சொல்கிறேன். அபூ ஹுரைரா சொல்கிறார்,